ஒரு படத்துல ஒரு சின்ன சீன் இன்னொருத்தருடைய கதையில இருந்து வந்திருந்தா கூட அந்த படத்துல இவர் காப்பிரைட் கேட்டு கிளைம் பண்ணலாம். ஆனா அதுக்கேற்ற சன்மானத்தை அந்த படத்துடைய தயாரிப்பாளர் கொடுத்தே ஆகணும். ஆனா உலகத்திலேயே மிகப்பெரிய நிறுவனமான டெஸ்லா கார் நிறுவனம், அதாவது எலக்ட்ரிக் மோட்டார்ஸ்ல இவங்களுடைய சாதனை மிகப்பெரியது. அப்படிப்பட்ட அந்த கார் நிறுவனம் அவங்களுடைய கம்ப்ளீட் பேட்டனையே ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க இந்த உலகத்துக்கே. நீங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதே சமயத்தில் அவங்க காப்பிரைட் கிளைம் பண்ணவே மாட்டாங்க. வோல்வோ கம்பெனியுடைய S60 அப்படிங்கிற ஒரு லக்ஸுரியஸ் கார் தான் உலகத்திலேயே ரொம்ப சேஃபான கார். எந்த ஒரு ஆக்சிடென்ட்லையும் நீங்க உயிர் தப்பலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. அதே சமயத்தில் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸையும் கொடுத்திருந்தாங்க. ஆனா டெஸ்லா அந்த ஒரு சாதனையை முறியடிச்சுட்டே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்பவே சேஃபான கார் அப்படிங்கிறதுல முதலிடத்துல இருக்கிறது டெஸ்லா மாடல் 3. அப்படிப்பட்ட அந்த எலக்ட்ரிக் காருக்கு ஏன் டெஸ்லான்னு சொல்லி பேர் வச்சாங்க தெரியுமா? உலகத்திலேயே ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காததுதான். அப்படிதான் நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிற திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கப்படவே இல்லை. ஏன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உலகத்தினுடைய ஃபியூச்சரை கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி அவருடைய இன்வென்ஷனை பண்ணி வச்சிருக்காரு. ஆனா அவர் அங்கீகரிக்கிற விதமா தான் அவருடைய பேரை இந்த காருக்கு வச்சிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.